இனக்கலவரத்தில் சரியாக பாதிக்கப்பட்டு 90ல் வந்தோம் இந்தியாவுக்கு. நாங்கள் எங்களோட நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து தமிழகத்தில் அகதியாக வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்னால போர், இராணுவ பிரச்சனை, விடுதலை புலி பிரச்சனைன்னு சொல்லி எங்களை இருக்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் அப்பா அவங்க வந்து ஏரியில் வந்து இலத்தீவில் வந்து போரின் ஜாப்பமாக வந்து 1990ல் வந்து இலங்கையிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து வந்தாங்க. ஒரு குறுகிய வட்டத்தில் 10க்கு 10 அறையில் எங்களோட வாழ்க்கை வந்து முகாம்களில் தொடங்கப்பட்டது. நாங்கள் கேம்பில் இப்போ சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு எதுக்குமே வந்து எங்களுக்கு பொருளாதாரம் அந்தளவுக்கு வந்து ஒரு உகந்ததாக தெரியலை. நாங்கள் வந்து முகாமில் வந்து 35 வருஷம் ஆயிட்டு. ஜேஆர்எஸ் நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் 5 குழுக்களை தெரிவு செஞ்சு 8 குழுக்கள் 5 முகாமில் உள்ள 8 குழுக்களை தெரிவு செஞ்சு ஒரு குழுவுக்கு 25,000 வீதம் 2 லட்சம் ரூபா பணத்தை எங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் இன்றைக்கு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு தொழிலில் வந்து இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து செய்துட்டு இருக்கிறோம். ஜேஆர்எஸ் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. சேவ் மிக்சர் வந்து தயாரிக்கிற வந்து பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ ஜேஆர்எஸ்ல எங்களுக்கு ஒரு 2 கூண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 6 பேர் கொண்ட குழுவுக்கு. அந்த குழுவில் இப்போ நாங்கள் கோழி வளர்க்குறோம். இப்போ எங்களுக்கு வந்து ஜேஆர்எஸ் மூலியமாக ஒரு 6 பேருக்கு கோழி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஜேஆர்எஸ்ன்றவங்க என்ன பண்ணாங்க, எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, கோழி வளர்ப்பு அப்படின்ற ஒரு பயிற்சி. ஜேஆர்எஸ் உறுப்பினர்களை கொண்டு அவங்க மூலியமாக எங்களுக்கு ஒரு பயிற்சி ஆயத்தம் பண்ணி கொடுத்து எல்லாத்துக்கும் கோழி வளர்ப்பு பயிற்சி பற்றின ஒரு சர்டிஃபிகேட் வந்து எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் அதில் பங்கு எடுத்துக்கிட்டோம்.